குருஜி டிவி ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. இது 2027 கிட்டத்தட்ட ஒரு 12-13 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கும். பொதுவாகவே சனி பயிற்சினா ஒரு பயம் இருக்கும், குருப்பெயர்ச்சினா ஒரு சந்தோஷம் வரும். சனி பயிற்சினா நமக்கு எங்கே 7 சனி வந்துடுதோ, அஷ்டம சனி வந்துடுதோ. ஏன்னா பொதுவாகவே சனி கெடுக்கிற கிரகம், குரு கொடுக்கிற கிரகம். இதுதான் ஜோதிடத்துடைய ஒரு பாடம், பேசிக். எல்லாருக்கும் சனி கெடுக்கிறதும் இல்லை, குரு கொடுக்கறதும் இல்லை. அப்போ அந்த மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நம்மளுடைய பொதுவான எண்ணம் குருப்பெயர்ச்சியில் ஒரு நல்ல இடத்துல வந்துடாதா? ஏன்னா 2, 5, 7, 9, 11 ஆகிய 5 இடங்களில் குரு பகவான் வரும்போது உண்மையிலே கொஞ்சம் நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஆக குருப்பெயர்ச்சியில் ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கும். நமக்கு நல்ல இடத்துல குரு பலம்ன்றதே இதுதான். குருபலம் வந்தால் கல்யாணம் ஆகுமே. ஒரு இளைய பருவத்தினர் இருக்கும்போது இந்த 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் 5 இடங்களில் வந்தால் அது குருபலம். அந்த நேரத்தில் கல்யாணமும் ஆகும் அப்படிங்கிற மாதிரியானதான். இந்த தடவை பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு கூடுதலாகவே ஒரு எதிர்பார்ப்பு. ஏதாவது ஸ்பெஷலுங்களா? ஆமாம், ஸ்பெஷல் தான். 12 அல்லது 13 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு சுற்று வர்றதுக்கு 12லிருந்து 13 வருஷங்களுக்குள்ளே ஆகும். அவருக்கு ஒரு முறை அவர் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைவார். ஏற்கனவே கொடுக்குற கிரகம் கொஞ்சம் உச்சத்தையும் அடைஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்ல பலன்களாக தான் இருக்கும். இது ஒரு பொதுவாக காமனாகவே உலகம் முழுக்க ஒரு நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு கிரகம். இப்போது கடகத்தில் உச்சனாக வேற ஆகிறார் இல்லையா? ஒரு எதிர்பார்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கும். ஆக யார் யாருக்கு என்னென்ன பலன்களை இவர் செய்ய போகிறார் அப்படிங்கிறதுல குருப்பெயர்ச்சியை பற்றி எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி, திருக்கணிதம் தான் உண்மையான பஞ்சாங்கம்ன்றது நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். இது ஏகப்பட்ட தடவைகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 வரைக்கும் 26லேருந்து இந்த குரு பயிற்சி நடக்குது. போன தடவை மாதிரியே இந்த தடவையும் அதிசார குரு பயிற்சியாகத்தான் இருக்கும். ஒரு 3 மாதம் உச்சத்தில் இருப்பார். அதற்கப்புறம் அடுத்த வீடான சிம்ம வீட்டிற்கு ஒரு 3 மாதம் போவார். திரும்பியும் வந்துடுவார். திரும்பி வந்ததிலிருந்து உச்ச நிலைமைகளிலேயே இருப்பார். அதிசார குரு பயிற்சி தான் என்றாலும் கூட அவர் உச்சனாகவும் அதிநட்பு வீட்டில் இருக்கின்ற காரணத்தினாலும் பலன்கள் பெரிய அளவில் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது என்பது தான் உண்மை. ஆக இந்த 5 ராசிகள் யார் யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் வருகிறார். மீன ராசிக்காரர்களுக்கு உச்சம் என்கின்ற 5ஆம் இடத்துல அற்புத அமைப்பில் ராசிநாதன் உச்சத்தை அடையக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக வருகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். இது ஒரு பெரிய யோகம். இது வரைக்கும் பட்ட கஷ்டம்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு போகும். 7 சனியில் பயங்கர கஷ்டப்பட்டீங்க, அதெல்லாம் போகும். அதற்கப்புறம் 9ஆம் இடத்துல விருச்சிக ராசிக்காரர்கள், கடந்த ஒரு வருடம் 2 வருடமாக நல்லா இல்லாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஆறுதலான பெரிய நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல வருவார். ஆக இந்த 2, 5, 7, 9, 11 ஆகிய இந்த 5 ராசிகர்களுக்கு அவள் பெரிய அளவில் நல்லா இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே வந்தவர் வலுவாக இருப்பார். ஜென்மகுரு வாலி அப்படி இப்படின்ற அந்த பாட்டு ஜென்மகுரு கெடுதல் பண்ணோம் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தருவார். கடகராசிக்கு 10 ஜென்ம குருவாக வரப்போகின்றவர், ராசியிலேயே உச்சத்தை அடையப் போகின்றவர் உங்களுடைய பாக்கியாதிபதி என்பதால் மிகப்பெரிய நன்மைகள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதனால் அந்த ஜென்மகர்லாம் நம்ப வேண்டாம். ஆக உலகத்தார் எல்லாருக்கும் ஒரு நிலையில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் இப்போது உச்சம் என்கின்ற கூடுதலான நல்ல நிலையில் வருவது, அதைவிட மேலாக மிகப்பெரிய நல்ல மாண்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு 5 ராசிகளுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இவர் வருவதாலும், இன்னொன்னை நான் சொல்லிடுவேன். உச்ச குரு சனியை பார்க்க போகிறார். சனிக்கு தானே உச்சனுடைய வீடு. இதெல்லாம் ஜோதிட வார்த்தைகள். எத்தனை பேர் அது ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். இப்போது மீன வீட்டில் இருக்கக்கூடிய சனியை உச்சகுரு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பார்க்க போகிறார். அவருடைய பயிற்சி வரைக்குமே அதை அவர் பார்ப்பார். 2வது இன்னும் ஒன்று நடக்குது. கேள யோகம் என்கின்ற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு, டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்கும். அந்த ராகுகேது பயிற்சி நடக்கும்போது உச்சகுருவோடு வேற கேது போய் சேருவார். இந்த கேது சேர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள யோகம் என்கின்ற மிகப்பெரிய யோகம். கேள யோகம்னா பணங்காசு வரக்கூடிய நல்ல யோகம். இந்த 2, 5, 7, 9ன்னு ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு சொன்னேன் இல்லையா? இவர்களில் கேள யோகம் பெரிய அளவில் நல்ல விதமாகவே வேலை செய்யும். குருவும் கேதுவும் இணையும் பொழுது இது எப்போது ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இதுவும் ஒரு அபூர்வமான நிகழ்வு தான். உச்சகுருவோடு கேது சேரப்போகின்றதால், கடகத்தில் சேரப்போகின்ற காரணத்தினால்
பணம் வரக்கூடியவர்களுக்கு கூடுதலாக பணம் வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்திலிருந்து சனியவும் பார்ப்பார், குரு ராகுவையும் பார்ப்பார். 2 மாபெரும் கெடுதலை தரக்கூடிய தீய பாவ கிரகங்களை குரு பார்ப்பது அவர்களை அப்படியே கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய தன்மை. ஆகவே இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் கஷ்டத்தெல்லாம் கொடுக்காதுங்க. நிறைவான ஒரு நல்ல அமைப்பு. இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு, பணவரவு இல்லாதவர்களுக்கு, தொழில் நல்லா இல்லாதவர்களுக்கு, வேலை நல்லா இல்லாதவர்களுக்கு, குடும்பத்தில் அமைதி அமைப்புகள் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு, சம்பாதிக்கவே முடியலன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு ஆறுதலான நல்ல மாற்றத்தை, பொருள் வரவை, இது இருக்கிறத, வேலை நல்லா இருக்கிறத, தொழில் நல்லா இருக்கிறத, வியாபாரம் நல்லா இருக்கிறத, குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கக்கூடிய தன்மையான அவரவர் வயதிற்கேற்ற வகையில் ஒரு நல்ல விதமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க இப்போதைய குரு பயிற்சி கண்டிப்பாக ஆரம்பிக்கிறது. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல விதமான எதிர்பார்ப்புகளோடு இருக்கத்தான் அமையத்தான் செய்கிறது இந்த குரு பயிற்சி. அடுத்து 12 ராசிக்காரர்களுக்கு, மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த இது எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இப்போது பார்க்கலாம். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இப்போதுங்க. இது வரைக்கும் 12ல் இருந்த குரு பகவான் இப்போது ஜென்மத்துக்கு வருகிறார். இந்த ஜென்ம குரு, வாலி, கீலி இந்த மாதிரியான பாடல்கள்லாம் நம்பாதீங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு விதியில் இருந்தால் அந்த விதி அதிகமான விதிவிலக்குகளோடு இருக்கக்கூடியது தான் ஜோதிடம். உங்கள் ராசியிலே உச்சமாகிறார் அவர். உச்சம் என்கின்ற அதி உச்சமான உன்னதமான நிலைமையை அடையக்கூடிய அவர் உங்களுடைய பாக்கிய அதிபதி. தன்னுடைய பாக்கிய வெட்டியை பார்க்கிறார். இதுவரைக்கும் என்னென்னலாம் கிடைக்காமல் இருந்ததோ, மதிப்பு மரியாதைலாம் கெட்டு போயிருந்ததோ, வாழ்க்கையில் ப்ராமிஸ் பண்ணி அதை செய்ய முடியாமல் இருந்ததோ, அவைகள் எல்லாவற்றையும் நல்ல விதமாக அப்படியே எடுத்து நடத்தக்கூடிய அளவிற்கு இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு சகலமும் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு இனிய அருமையான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். 5, 7, 9 பார்ப்பார். ராசியிலேயே உச்சமாவார். ராசியில் பாக்கியாதிபதி சுபராகி உச்சமடையும் போது என்ன நடக்கும்? ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மனசு தெம்பாக இருக்கும், எதுலேயும் தெளிவாக முடிவெடுக்க முடியும். போன கௌரவம், மதிப்பு, மரியாதைலாம் திரும்ப வரும். ஆனால் துன்பப்பட்டவர்கள், பெண்ணால் துன்பப்பட்டவர்கள், வேலையால் துன்பப்பட்டவர்கள், ஆரோக்கிய இழப்புகளை கொண்டவர்கள், அப்படி வந்துருச்சுங்க, இப்படி வந்துருச்சுங்க, அங்கே போக முடியலங்க, இங்கே போக முடியலங்க, டாக்டருக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, கடனால் வெளியில் தலைகாட்ட முடியலங்க, வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல, வெளியிலையும் வர முடியலங்க, இந்த மாதிரியாக ஒரு திரிசங்க நிலைமையை போல இருந்து கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கு இதுவரை என்ன விஷயத்தில் பாதிப்புகள் இருந்ததோ அந்த பாதிப்புகள் அப்படியே விலகக்கூடிய, என்னங்க கடன் விலகணும்னு என்ன, காசு வரணுங்க, காசு வரும். காசு வருவதற்கான வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும், அரசாங்க அனுமதிகள் கிடைக்கும். இதுவரைக்குமே உதவாதவர்கள் உதவக்கூடிய தன்மைகள் உண்டு. உங்களுடைய மனம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். இதை விட முக்கியமாக அடுத்தவர்களுடைய தயவையே எப்போவுமே அண்ணன், அக்கா, அம்மா, அப்பான்னு அவங்க தயவில் வாழ்ந்தவங்கெல்லாம் சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தை குறிபார்க்க போகின்ற தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால பிள்ளைகளை பற்றின கவலைகள் தீரும். பிள்ளைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தூரத்தே இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை, கல்யாணத்துக்கு ஒத்துக்காத பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு, அப்பா அம்மாவை பார்த்து கொஞ்சம் கவலைப்பட்டவங்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் அப்படியே நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை, கடனிலிருந்து விலகக்கூடிய அமைப்பு, சிலருக்கு புதிதாக தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள், திவ்ய தேசங்கள் மற்றும் புனித தரிசனங்கள், குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு பெரும்பகுதி அப்படியே அடுக்கிக்கிட்டே போவேன். ரொம்ப பெரிய அளவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு தூரத்தில் கரை தெரியுது பாரு, நீச்சல் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து அடித்தோம்னா கரைக்கு போயிடலான்ற மாதிரி நடுக்கடலில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் தீர்வுகளை கொடுக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க இந்த குரு பயிற்சி.